ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மாஃப்லர். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டெக்கு கூட எஃபர்ட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேடா, நம்ம இப்போ அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம டே, நம்ம ஜிமின், அப்புறம் நம்ம ஆரம், ஜின், ஜெஹோ இவங்க எல்லாரையும் தான் காட்டுறாங்க. எல்லாருமே ஒரு வீட்டில் அப்படியே ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. கிச்சனில் நம்ம டேவோடைய அம்மா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இப்போ இவங்க எல்லாருமே எங்கே இருக்காங்கன்னா நம்ம டேவோடைய வீட்டில். இவங்க எல்லாருமே வந்து ஸ்கூல் ஹையர் செகண்டரி படிச்சிட்ருக்காங்க. ஒரு வெக்கேஷன் லீவுக்காக நம்ம டேவோடைய வீட்டுக்கே எல்லாருமே ஒன்றா கிளம்பி இங்கே வந்து அவங்களுடைய சம்மர் வெக்கேஷனை அவ்வளோ ஜாலியாக இதை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டுருக்காங்க. இப்போ எல்லாருமே அப்படியே ஹாலில் உட்காந்து பேசிட்டு சிரிச்சிட்ருக்க அவங்களுக்குள்ள ஒரு சில வாக்குவாதம் போது. அது கொஞ்சம் ஃபன்னாக போகிறப்ப நம்ம ஜிமின், டே எனக்கு தெரியும், எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, நீ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே விளையாட்டுத்தனமாக பேசிக்கிட்டு நம்ம டேவை ப்ளேம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம டேவா, நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருடான்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை வந்து துரத்திக்கிட்டு ஓடுறாரு. நம்ம டே அப்படியே துரத்திக்கிட்டு நம்ம ஜிமினை பார்த்துட்டு போக நம்ம ஜிமினா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கார்டன் இருக்குடா. அந்த கார்டனுக்குள்ளே அப்படியே அந்த புல்லு மேலே அப்படியே ஓடிட்டுருக்க. அங்கே ஒரு பைப்பில் வந்து தண்ணி பாஞ்சிட்ருக்கு. அந்த தண்ணியை அந்த பைப்பை அப்படியே பிடிச்சிட்டு நம்ம டே மேலே அப்படியே அடிச்சு விட நம்ம டே ஃபுல்லாக துப்புக்கட்டையாக நனைஞ்சிட்றாரு. டே இருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைப்பை பிடுங்கி இவரும் அப்படியே மேலே நம்ம ஜிமின் மேலே அப்படியே அடிச்சு விட்டுட்டு நம்ம ஜிமினும் ஃபுல்லாக நனைஞ்சிட அது எல்லாத்தையுமே நம்ம ஆரம், ஜின், நம்ம ஜெஹோப் எல்லாருமே வந்து ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காங்க. நம்ம டே உடனே நீங்கள் மட்டும் என்னடா நனையாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்களே நினச்சி விட்டுடுறாங்க. நல்லா அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கடா, ஒரு பீஸ்ஃபுல்லான வீடு, ரொம்ப ஆடம்பரமும் கிடையாது, அதுக்குன்னு ரொம்ப புவர்னு சொல்ல முடியாது, ஒரு மிடில் கிளாஸ், அவ்வளோ அழகான ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ இடம் இருக்குது. அந்த வாசல் வர வழியை தவிர்த்து மற்ற 2 பக்கமுமே ஃபுல்லாக புல்வெளியாக இருக்குது. அந்த செவுத்தோரத்தை சுற்றி ஃபுல்லாக பூச்செடிகள் வந்து வச்சுருக்காங்க. அந்த புல்லுக்கு மேலே இவங்க எல்லாருமே நின்றுட்டு இந்த மாதிரி விளையாடிட்டுருக்க ஒரு நல்ல சம்மர் டைம். அழகாக அப்படியே சூரிய வெளிச்சம் அந்த தண்ணியிலையும் பட்டு அப்படியே அந்த இடமே ஜொலிக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. இவங்க அப்படியே விளையாடிட்டுருக்க நம்ம டே உடனே நம்ம ஆரம் மேலெலாம் தண்ணி அடிச்சிட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம ஆரம், நில்றா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைப்பை பிடிச்சி ஒரு இழு தான் இழுக்கிறாரு. மொத்தமாக பிடிங்கிறாரு நம்ம டே. நம்ம டே கையிலேருந்து பைப் அப்படியே நம்ம ஆரம் கைக்கு போக நம்ம டே அப்படியே லைட்டாக வலிக்கிட்டு பின்னாடி பக்கமாக ஓடுறாரு. ஓடி போய் தெரியாமல் ஒரு பர்சன் மேலே இடிச்சிட்றாரு. இடிச்சிட்டு பின்னாடி திரும்பி சாரி சொல்ல போனவர் வாயடிச்சு போய் நிற்கிறாரு. அந்த இடத்த விட்டு குடு குடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடிடுறாரு. நம்ம ஆரம்போ, என்ன இவன் நல்லா தானேண்ணா, யாரா அது, சரி சரி வா உள்ளே ஓட்டான் பாரு, உள்ளே போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஈர துணியோட குடுன்னு எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க. நம்ம டே எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு பார்த்தா நம்ம டே போன இடம் ஃபுல்லாக அந்த ஈரத்தடம் இருக்குது. அந்த ஈரத்தடத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம டேவை தேடிட்டு மேலே வராங்க. மேலே வந்து பார்த்தா நம்ம டே வந்து அவருடைய ரூமில் ரெஸ்ட் ரூம் கதவு பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜிமன் தான், டேய் தப்பிக்கலான்னு பார்க்குறியா நீ, வாய்ப்பே இல்லை, இரு உன்னை பாத்ரூமோடு சேர்த்து வச்சு உன்னை அமுக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமனை அப்படியே சிரிச்சுக்கிட்டே நம்ம டேக்கிட்ட வர. ஜிமன் ப்ளீஸ் வேண்டாம். ஏன் என்னாச்சு, இவ்வளோ நேரம் என்ன நினச்சில்ல, ஆரம், ஜின்னு, ஜேஹோப்பில் என்னடா பாவம் பண்ணானுங்க, அவங்களையும் ஃபுல்லாக நினச்சி வச்சுருக்கா, இருடா உன்னை இன்றைக்கி மொத்தமாக நினைக்காம அவனை இன்றைக்கி நைட்டு உனக்கு கோல்டு வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வர நம்ம டே வந்து இல்லை வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த செவத்தோரமாக ஒட்டிக்கிட்டு எங்கேயுமே ஓடாமல் நிற்கிறாரு. அதை பார்த்ததும் நம்ம ஆரம்புக்கு கொஞ்சம் பாவமாக, இப்போ ஒன்று எடே விட்றா பரவாயில்ல விடு, போதும் விளாட்னது, எல்லாருக்குமே கோல்டு பிடிச்சிடும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விட்டா ட்ரெஸ் மாற்றலாம் எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் சொல்ல, சரி ஆரம் சொன்னனால உன்னை விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து அமைதியாகிடுறாரு. நம்ம டே கொஞ்சம் ஒரு மாதிரி படபடப்பாகவே தான் இருக்கார். குடுகுடுன்னு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒருத்தராக போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. இப்போ அப்படியே நம்ம டே தானே ஃபஸ்ட்டு போயிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்தவர், அவர் அப்படியே அமைதியாக கட்டில் மேலே உட்காந்துட்ருக்க நம்ம ஆரம், ஜின்னு, ஜெஹோப்பு, ஜிமின் எல்லாருமே வந்து 1 by 1 அப்படியே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வராங்க. இவங்க சேஞ்ச் பண்ணிட்டு வர வரைக்கும் நம்ம டே ஒரு வார்த்தை பேச மாட்டார். ஆனால் டே அப்படி கிடையவே கிடையாது. சும்மாவே இருக்க மாட்டாச்சு, ஏதாவது ஒன்று பேசிட்டு யாரையா
யாரையாவது எதுனா ஒரு வம்பு இழுத்துட்ருக்கிறது தான் அவருடைய வேலை. ஆனால் நம்மகிட்ட இப்படி அமைதியாக இருக்கிறத பார்த்ததும் எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ உடனே நம்ம ஜின் கிட்ட வந்துட்டு, டேய் நீ ஓகே தானே? என்ன விளாண்ட போது எதனாவது அடிபட்டுருச்சா? ஆஹா அப்படிலாம் இல்லை. ஓகே தானே நீ? நான் ஓகே தான், எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. இல்லை இல்லை நான் ஓகே தான், நீ போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜின்னை அனுப்பி வைக்க. இப்போ உடனே பாத்ரூம்லேருந்து நம்ம ஜேஹோப் வந்துட்டுறாரு. நம்ம ஜின் வந்து அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்றாரு. இப்போ உடனே கீழே இருந்து நம்ம டேவோடைய அம்மா சவுண்டு, டேய் டே கீழே வா. அம்மா வரேம்மா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து குரல் கொடுக்குறாரு. இப்போ ஒன்று நம்ம ஜேஹோப்பு, டேய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி தானே உட்காந்துட்ருக்க, எதுக்கு போய் சொல்கிற? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, கொஞ்ச நேரம் அப்படியே இருடா. ஏன் என்னாச்சு? இல்லை இல்லை இரு, சின்ன ட்ரெஸ் மாற்றிட்டு வரட்டும், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கீழே போகலாம். இருடா எதுவும் கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் கிட்ட நம்ம டே சொல்ல. இப்போ உடனே சரி எதனா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தலையை தோட்டிக்கிட்டு நம்ம ஜேஹோப்பும் நிற்கிறாரு. ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஜின்னு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவரும் அப்படியே தலையை தோட்டிட்டு வந்துட்டுருக்கா, ரெஸ்ட் ரூம் வெளியே வந்துட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம டேவோடைய அந்த ரூம் டோர் வந்து நாக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் போயிட்டு அந்த ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ண பார்த்தா வெளியே வந்து இது வரைக்கும் அவங்க பார்க்காத முகம் ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜிமினை தலையை தோட்டிகிட்டு இருந்தவர், அவர் ஐஸ்லாம் வந்து மறைஞ்சிருக்குது. இப்போ அப்படியே டவலை எடுத்துகிட்டு அந்த பர்சன் நிமிர்ந்து பார்த்து அப்படியே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு போக அந்த பர்சன் உடனே அதுக்கு கீழே கூப்பிடுறாங்க, கீழே வருவீங்களா? வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. இப்போ உடனே நம்ம ஜிமின், டே 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 யார் இது? அது என்னடா இழுக்கிற? அது அத்தை பையனுடைய ஃப்ரெண்டு. அத்தை பையனுடைய ஃப்ரெண்டா? ஆமாம். ஓ சரி வாங்க கீழே கூப்பிட்றாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்முன்னு சொல்ல. இப்போ உடனே நம்ம டே எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, நான் படுத்துக்கிறேன், நீங்கள் போகிறீங்களா? டேய் மரியாதையாக வா, இதுவும் வீடு, உன்னை இங்கே விட்டுட்டு நாங்கள் கீழே போய் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்ல. நம்ம டேக்கு வேறு வழியே கிடையாது, கீழே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நம்ம பசங்களோடு சேர்ந்து போகிறாரு. முன்னாடி நம்ம ஜிம்மின் நடந்து போயிட்டுருக்காரு, பின்னாடி நம்ம ஆரமும் ஜின்னும் நடந்து போயிட்டுருக்காங்க. அதுக்கு பின்னாடி நம்ம ஜேஹோப்பும் நம்ம டேவுமா சேர்ந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்படி படிக்கலேருந்து கீழே இறங்கி வரும்போது இந்த கவுச்சில் வந்து 2 பேர் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஒன்று நம்ம யூங்கி, இன்னொன்று நம்ம டேவோடைய கசின் நம்ம ஜங்குக் வந்து உட்காந்துட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம டேயோடைய அம்மா தான் கிச்சனில் வந்துட்டு, டேய் உன்னை நான் எப்போ கூப்பிட்டேன், எப்போ வர நீனு? அம்மா ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்தேன். ஓ சரி சரி, ஜங்குக் வந்திருக்கான் பாரு, போயிட்டு கொஞ்சம் கவனிப்போ. இல்லைம்மா அவன் வந்திருக்கான, நான் போய் கவனிக்கணுமா? போடா. போகிறேம்மா. டேய் கொஞ்சம் குடியிருங்கடா. ஏன்டா இப்படி பயப்படுறான்? போட இருங்கடா. தேவையில்லாமல் கேள்வி கேட்காதீங்க. ஓகே 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 எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பதில் சொல்ல. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கிட்ட போயிட்டு அப்படியே நம்ம யூங்கியை பார்த்து, எதனா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க. நம்ம வந்து யூங்கியை பார்த்து கேட்குவோம். நம்ம ஜங்குக் இருக்கார் இல்லையா, அவர் கீழே குனிஞ்சிட்டு இருந்தவர், நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன், என்கிட்ட கேட்கல அவன்கிட்ட கேட்குறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. பட் கேட்கல, அவருடைய மைண்ட் வாய்ஸ் அப்படி இருக்குது. இப்போ உடனே நம்ம ஃபைனலி நம்ம ஜங்குக்கை பார்த்து, எதனா வேணுமா? இல்லை அது வேண்டாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணுன்னு கிச்சனுக்கு போயிட்டு, அம்மா எதுவும் வேணாம்மா. டேய் எதுனா வேணுமா, நான் உன்னை கேட்க சொன்னேன், போய் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுகிறான். ஓ சின்னத்தம்மா நான் பேசுகிறதுக்கு சதுனா அது. சரி சரி, அவன் காலேஜில் வெக்கேஷன் லீவுக்கு தான் வந்திருக்கான், காலேஜ் எப்படி போயிட்டுருக்குன்னு இதெல்லாம் கேளுப்போ. ஓ இது ரொம்ப அவசியமா? போடா போய் தொலைகிறேன். ஆனால் அம்மா உங்களை
என்னடா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே ஹாலில் போயிட்டு இவங்க எல்லாருமே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாருமே வந்து ஒரு கவுச்சில் உட்காந்துட்ருக்கா. அதில் நம்ம டேவை நல்லா நடுப்புற உட்கார வச்சுட்டு இவங்க 4 பேரும் அப்படியே பக்கத்து பக்கத்தில் அப்படியே உட்காந்துக்கிறாங்க 5 பேருமா. இப்போ அப்படியே ஒன்றா சேர்ந்து உட்காந்துட்ருக்கா. நம்ம டேவை வந்து சீண்டிகிட்டே இருக்காங்க, எதனா பேசுகிறா ஏன்டா அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே நம்ம டே தான் ஜங்குக் காலேஜ் எப்படி போகுது? போகுது போகுது. ஆமாம், இப்போ நீ எத்தனாவது இயரு? 3rd. ஓ, எதனா மூட் ஆஃபில் இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நான் என்னடா பேசுகிறது? அவன் பாட்டு ஃபோனை பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணலாம்? இல்லை, இதுக்கப்புறம் பேச வேண்டாம், மேலே போகலாம் வா. மேலேயா? வாடா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல. இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம டே அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் எந்த அளவுக்கு சைலண்ட்டாக மேலே போக முடியுமோ அந்த அளவுக்கு அப்படியே மேலே போகிறாங்க. இவங்க மேலே போகும்போது நம்ம ஜங்குக்கு நம்ம இவங்க 2 பேருமா பார்க்குறாங்க. இவங்க அப்படியே பதுங்கி பதுங்கி போகிறத பார்த்துட்டு நம்ம இவங்கி லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ண. இப்போ அது நம்ம ஜிமின் பார்த்துட்டு அச்சச்சோ என்ன ஸ்மைல் பண்ண எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு அப்படியே நம்ம டேவை கூப்பிட்டு மேலே போய்ட்றாரு. இப்போ ரூம்குள்ளே போனதும் நம்ம ஜிமின் தான், டேய் நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், அவன் மேலே போய் இடித்தா சரி சரி ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் போல், அம்மாவை யாரையாவது பார்க்க வந்திருப்பாங்கன்னு நினச்சா உன்னோட கசின்னு சொன்னான். ஓகே கசின் தானே, நார்மலாக பிஹேவ் பண்ண வேண்டியதானே, ஏன்டா இப்படி பயப்படுற? அது எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது ஜிமின், நீ அதெல்லாம் எதுவும் பெருசாக கண்டுக்காத விட. டேய் உண்மையாக சொல்ல, என்ன ரீசன் அது? ஜிமின் அது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, எனக்கு வர தூக்கம் வருது, எல்லோரும் தூங்கலாமா? டேய் மணியை பாருடா, மணி 5 தாண்டா ஆகுது, இப்போ எங்கடா போய் தூங்க போகிற நீ? அது இரு, நான் தோ நம்ம அவுத்து போட்ட துணி எல்லாத்தையும் துவைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பாட்டுன்னு அந்த ஈரமான துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே இருக்க வாஷிங் மிஷின் சைடு வந்து ஓடி போயிட்டு அங்கே நின்றுட்டு யோசிக்கிறாரு. அவர் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கொலாப்ஸாக இருந்து அப்படியே யோசிக்க, நம்ம ஜிமின்னு நம்ம ஜேஹோப் எல்லாருமே மேலே இருந்துக்கிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒன்றே நம்ம ஜிமின் தான், கைஸ் எனக்கு தான் இப்படி தோணுதா இல்லை உங்களுக்கும் இப்படி தோணுதான்னு எனக்கு தெரியல, நம்ம டீ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துக்கிற மாதிரி இல்லை? அப்படி தான் எனக்கும் தெரியுது, அதுவும் அந்த பர்சனை பார்த்ததுலேருந்து. என்ன இதுன்னு எதுனா கேட்கலாமா? ஜிமின் எனக்கு தெரிஞ்சு எதனா ஒரு ப்ராப்ளம்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட சொல்லியிருப்பான். அவனுக்கு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்றப்போ நம்ம எதுக்கு அவனை கேட்கணும், விட அவனே நம்மக்கிட்ட சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்ல. இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. டைம் ஸ்கிப் ஆகுது, டின்னர்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து படுத்து தூங்குறதுக்காக போயிடுறாங்க. இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ரூம்டா, எல்லாருமே லைனாக கீழே வந்து அந்த பெட்டு மாதிரி போட்டு அழகாக படுத்து தூங்குறாங்க. இப்போ அப்படியே எல்லாருமே படுத்துட்டு அப்படியே ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போக நம்ம பேய் மாரி சப்பளங்கால் போட்டு உட்காந்துட்ருக்காரு. பக்கத்தில் படுத்துட்ருக்க நம்ம ஜிமினு தான், ஜிமினு டேய் ஜிமினு, சை என்னடா உனக்கு? டேய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா, ப்ளீஸ் ஏஞ்சிருடா. ஐயோ டேய் செமையாக தூக்கம் வருதுடா, டென்ஷன் பண்ணாதடா, அமைதியாக படுத்து தூங்குடா. எதாக இருந்தாலும் நாளைக்கு நான் எவ்வளோ நேரம் வேணால் காது கொடுத்து கூப்பிட்டு கேட்குறேன்டா, தயவு செஞ்சு இப்போ விட்டுருடா, எனக்கு தூக்கம் வருது. டே 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 ப்ளீஸ்டா தூங்கிடாத, என்னால் சுத்தமாக தூங்க முடியலடா. தூங்க முடியலையா? படு, தட்டி விடுறேன் படு. டே லூசு, நீ எழுந்துடா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே நம்ம ஜிமினி ஏஞ்சி உட்காந்து மண்டையை சொரின்னு சொரிஞ்சிட்டு, சி என்னடா இப்போ என்ன சொல்லலாம் சொல்லு, டி கத்தாதடா. என்ன சொல்கிறா? அது வீட்டுக்கு ஜங்குக்கு வந்திருக்காங்கல்ல, அதான் புதுசாக 2 பேர். ஆமாம் உன் கதுன்னு. அவங்கள பற்றி என்ன நினைக்கிற நீ?
ஐயோ! அவனை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்குறதுக்காடா இப்போ நீ என்னை எழுப்புன? சும்மா சொல்லலாம். ஐயோ! நான் ஒன்றும் நினைக்கலடா. ஆனால் அவனை விட கூட ஒருத்தன் இருக்கான் பாரு, அவன் சூப்பராக இருக்கான் பார்க்க. ஏய் இன்னும் உன்கிட்ட கேட்டேன் பாரு, சொல்லு வடியை தொடச்சிக்கோ உனக்கு. சொல்லா ஜிமின் இங்கே பாரு, கண்ணை துறைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே தான் நம்ம ஜிமினுடைய கண்ணை பிடிச்சி ஓப்பன் பண்ணி இங்கே பாருன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ண நம்ம ஜிமினும் இப்போது சரி பார்க்குறேன் சொல்லு என்ன. எனக்கு அவனை பிடிச்சிருக்குடா. என்னது? டேடி ஷாக்காகாத. நான் சின்ன வயசுலேருந்தே அவனை லைட்டாக லவ் பண்ணிகிட்ருக்கேன்டா. லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கேன், ஓகே. ஒன் சைடாக லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கேன், ஓகே. இது என்னடா லைட்டாக லவ் பண்ணுறது? ஐயோ மனுஷனை தூங்க விடாமல் யோயோயோயோயோயோயோயோ டே யாருமே ஏந்திரடா. ஏய் ஐயோ இவனுங்க வேற செத்த போன மாதிரி தூங்குறானுங்களே, நான் தனியாக மாட்டிக்கிட்டேனே. டேய் உப்பாரி வைக்காத, நான் உன்னை தூங்க விட்டுடுறேன். ஆனால் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவேன்னு சொல்லுடா. என்ன ஹெல்ப்புடா? என்னை அவன் கூட சேர்த்து வச்சிருந்தேன். சி இப்போ நீ என்னத்துக்கிட்ட ஒப்பாரி வைக்கிற? இல்லை என்னை அவன் கூட சேர்த்து வச்சிருடா. சேர்த்து வைக்கிறதுக்கு நான் என்ன புரோக்கராடா? உன் ஃப்ரெண்டுடா. எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்களை விட்டால் எனக்கு வேறு யாரா ஹெல்ப்புக்கு இருக்கா? அதுலேயும் மெயினாக உன்னை விட்டால் எனக்கு யாரா ஹெல்ப்புக்கு இருக்கா? ஷபா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் என்னை தூங்க விட்டுருவியா? கண்டிப்பாடா, ப்ராமிஸ் பண்ணி கொடுறேன் ஹெல்ப் பண்ணுவேன்ட்டு. எங்கே உன் சுண்டு வரட்டு? இந்த ஊருக்கு அதை கொடு. ப்ராமிஸ்டா போதுமா? தூங்குறேன்டா. என்ன ப்ராமிஸு? உன்னை அந்த கொங்கு கூட சேர்த்து வைக்கிறேன். ஏய் அது ஜங்கு கூட. ஜங்கு கூட சேர்த்து வைக்கிறேன் போதுமா? சரிடா, பார்த்துக்கோ. நாளைக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், பார்த்துக்கோ. சரி நான் பாரு, நீ அப்படி 8 அடி தள்ளி படுத்துக்கோ, ஓகே? ஏன்டா திரும்ப இங்கே வந்தேன்னா செருப்பால் வச்சிடுவேன், இதுக்கு மேலே எனக்கு பொறுமை கிடையாது, ஓடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நம்ம டேக்கிட்ட சொல்லிட்டு அப்படியே கவுந்து படுத்து நல்லா தூங்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம டேக்கு இந்த சைடு தூக்கமே வரல. அவர் பாட்டுன்னு புரண்டு படுத்துட்ருக்க. இப்படியே விடிஞ்சிருது. நம்ம டே தான் நல்லா எழுந்திரிச்சு போயிட்டு நம்ம ஜிமினுடைய தலைக்கு மாட்டில் குத்த வச்சு உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜிமின் அப்போ தான் கொட்டாயை விட்டுட்டு கை காலெல்லாம் நெளிச்சிக்கிட்டு சோம்பல் முடிச்சுட்டு எழுந்துக்கிறாரு. அப்படியே கண்ணை திறந்ததும் நம்ம டே அப்படியே முன்னாடி உட்காந்துட்ருக்காரு. அதை பார்த்ததும் நம்ம ஜிமின் தான், ஏய் என்னடா காலங்காலத்தில் இப்படி உட்காந்துட்ருக்க குரங்கு மாதிரி உட்காந்துட்ருக்கேண்ணா? டே உங்கள்கிட்ட நேற்று நைட்டு ஒன்று கேட்டேன், ஞாபகம் இருக்கா? நைட்டு என்னை எழுப்புனியா? ஏய் ஜிமின், ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுத்த. என்ன ப்ராமிஸ் பண்ண? அது என்ன ஜங்கு கூட சேர்த்து வைக்கிறேன்னு. இந்த புரோக்கர் வேலையை நான் எப்போ ஆரம்பித்தேன்? டேய் விளையாடாதடா. நான் விளையாடலடா, உண்மையாக தான் கேட்குறேன். நான் எப்போ சொன்னேன்? டேய் நீ தான்டா சொன்ன. என்னடா நைட்டு சரக்கு கிறக்கு எதனா அடிச்சுன்னு வந்துட்டியா? அச்சோ அந்த பக்கத்தில் நான் பண்ண மாட்டேன், இருந்தாலும் பண்ணுவேன், அது வேறு விஷயம். சரி இந்த ப்ராமிஸை நான் எப்போ பண்ணேன்? அடா சனியனே, நீ தூங்குறதில் பண்ணின்னு எனக்கு தெரியும், இப்படி பண்ணின்னு எனக்கு தெரியாதுடா. டேய் என்னடா வளர தள்ளுறா, பல்ல வலிக்கிட்டு காப்பியை குடிப்போம். டேய் நீ காஃபி கூட அப்புறமேட்டு குடிச்சுக்கூடா, நான் உனக்கு குண்டாவாக போட்டு தரேன். ஆனால் நேற்று பண்ண ப்ராமிஸை மட்டும் மறந்துட்டேன்னு சொல்லிடாதடா. இவன் எழுப்புனதே எனக்கு ஞாபகம் இல்லையா? இல்லை ப்ராமிஸ் பண்ணதை நான் எங்கே வந்து ஞாபகப்படுத்திக்கிறது? என்னடா முணுமுணுக்குறா? அதுவா ஞாபகம் இருக்கு. அப்படியா? என்ன சொன்ன சொல்லு. என்னது? இல்லை ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குன்னு சொன்னேனே, எதுக்கு ப்ராமிஸு? நான் எதுக்காக ப்ராமிஸ் வாங்கினேன் அது சொல்லு. அதான் அவன் கூட உன்னை சேர்த்து வைக்கிறதுக்கு. டேய் ஏன்டா இப்படி என் உசுரை வாங்குற? இன்னும் படுத்துறடா நீ. என்னடா அதுக்கு தானடா ப்ராமிஸ் வாங்கினேன்? ஷோ சரிடா,
அந்த ப்ராமிஸை ஒப்புக்கிட்ட பணம் வச்சுக்கோ. இப்போ ப்ராமிஸ் பண்ண. எனக்கு ஜங்குக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுனா சார் இப்போ எப்படி 40 வயசில் இருக்கீங்களா? பாராமா இங்கே பாரு, எனக்கு அவனை 11 வயசுலேருந்து பிடிக்கும். போதுமா? ஓ ஆமாம். எனக்கு ஹெல்ப் பண்ணுடா, எனக்கு ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்கிட்ட அப்படியே அழுந்துட்டுருக்கா. இப்போ ஒன்று பக்கத்தில் நம்ம சின்ன தலையை சுரிஞ்சிட்டு நினச்சிட்டு, ஏய் சின்ன காலையிலேயே உப்பாரி வச்சிட்ருக்கட்டே அப்படின்னு நினச்சிக்கா. பக்கத்தில் நம்ம ஜேஹோப்பு, அவன் அப்போத்துலேருந்து அப்படி தான் பண்ணுறான், எங்கேயாவது கலாசுங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் நினச்சிக்கிறாரு. இப்போ உடனே நம்ம என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அவர் எழுந்திக்கிறாரு. இப்போ உடனே இவனுங்க எல்லோரும் எழுந்திரிக்க நம்ம ஜிமினி டென்ஷனில், டேய் புரோக்கர் வேலை பார்க்க சொல்கிறான்டா, புரோக்கர் வேலை பார்க்க சொல்கிறான், இவன் கூடயே இவனை சேர்த்து வைக்கணுமாண்டா, ஐயோ அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே நம்ம ஜின்னுலாம் அப்படி அரை தூக்கத்தில் வந்து ஒரு முழிச்சிடுறாரு மொத்தமாக. இப்போ உடனே நம்ம டேவை பார்த்து, டேய் என்ன வளர்றான் அவன், அந்த சின்ன அது சொல்லு, நான் இங்கே ஜங்குக்கு இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயை திறக்க டக்குன்னு டோர் வந்து நாக் பண்ணுற சவுண்டு. ஷோ இவனுங்க வேறு யாரா அது, எங்கள் அம்மாவாக தான் இருக்கும், இரு ஒரு காட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஏஞ்சி ஒரு வீராப்பா அப்படியே குடும்பம் ஓடி போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. சச்சக்குன்னு ஓப்பன் பண்ணுறது முன்னாடி பார்த்தா நம்ம ஜங்குக்கு நிற்கிறாராம். ஷோல்டர் மேலே டவலை போட்டு நம்ம ஜங்குக்கை அப்படியே நம்ம டேவை பார்க்க நம்ம டே ஒரு மாதிரி மூச்சு பேச்சே இல்லாமல் ஸ்டன்னாகி நிற்கிறாரு. இப்போ ஒன்றே நம்ம ஜிமின் பின்னாடிலேருந்து, அவ்வளோதான் பையன் செத்தான் அப்படின்னு சொல்ல. இப்போ ஒன்றே நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ஒரு மாதிரி அப்படியே அவருடைய வாய்ஸெல்லாம் அப்படியே இது பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட, என்ன ரூம்க்கு என் கூட ரூம்க்கு கொஞ்சம் வர முடியுமா? என்ன ரூமுக்கா? இல்லை அம்மா எதுனா நினைப்பாங்க, நான் வரல. ஸோ ஒரு நிமிஷம் கூட வா. எதுக்கு கூட வானா ஓர பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேவுடைய கையை பிடிச்சிட்டு தரன்னு அவருடைய ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இவங்க எல்லோரும் அப்படியே வாய் மேலே கை வச்சுட்டு, ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கா. நம்ம ஜங்குக்கா அப்படியே நேராக அந்த ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு நம்ம டே கிட்ட, என்ன இருந்தாலும் சின்னது பேக் யாருது? பேகா? ஐயோ அது என் ஃப்ரெண்ட்ஸு தான். அது ஏன் இங்கே இருக்குது? அது அவங்க ரூம் மாற்றி தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க, சாரி. எடுத்துகிட்டு போ. ஒரே நிமிஷம் அவங்களையும் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே அந்த ரூம் விட்டு கொடுக்கணும்னு இந்த பக்கம் வந்து பார்த்தா இவங்க எல்லோரும் நம்ம ஜங்குக் ரூமை நோக்கி நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ ஒன்றே நம்ம ஜங்குக் கிட்ட ஓடி போய்ட்டு, டேய் உன் பேக்கெல்லாம் ஏன்டா அங்கே வச்சுருக்கேன்? என் பேக்கா? ஐயோ ஆமாம், அது கெஸ்ட் ரூமுன்னு சொல்லியிருந்தீங்க. சரி நம்ம கெஸ்ட்டு தானேன்னு சொல்லிட்டு கெஸ்ட் ரூமில் கொண்டு போய் வச்சுருந்தேன். நம்ம இங்கே தானடா தங்கியிருக்கோம், இந்த ரூம்லேயே வைக்க வேண்டியதானே? இல்லைடா இங்கே எல்லோரும் போட்டிருக்கீங்க, உன் ஜட்டியும் என் ஜட்டியும் மாறிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? அதனால தான் என் ஜட்டி சேஃப்டிக்காக அந்த பக்கம் வச்சுருந்தேன். ஷோ போயிட்டு அந்த பேகை எடுறான். நான் எப்பட்றா அவன் ரூம்குள்ளே ஓடுறது? சோப்பா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான். போயிட்டு ஒன்றை தானடா கை பிடிச்சி எடுத்துகிட்டு போனான், ஏன்டா அப்படி பண்ணுற எடுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல. இப்போ ஒன்றே சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமா போயிட்டு அங்கே உள்ள லக்கேஜஸ் எல்லாத்தையும் 1 by 1 தூக்கிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்ததும் நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஜங்கு என்ன சாரி, உங்களுக்கு இந்த பாகை அடைஞ்சலாம் இருந்திருக்கோம், ஃப்ரெண்டு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டான். பரவாயில்ல போ. ஓகே தேங்க்யூ, நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஜேகே இப்படி சொல்லவும் உடனே நம்ம டே அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டாரு. அவரும் டோரை அப்படியே சாத்திட்டாரு பட்டுன்னு. நம்ம ஜின்னுக்கு செம கோவம் வருது. ஒரு மாதிரி கையை ஓங்கிட்டு அந்த டோரை அப்படியே ஓப்பன் பண்ணுறதுக்கு போக, இப்போ உடனே நம்ம டே தான், ஐயோ ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் உன் கோவத்தை குறைச்சிக்கோ, நீ நினைக்கிற மாதிரி அவன் நம்ம கிளாஸ்மேட்லாம் கிடையாது, என்னுடைய மாமா பையன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டே தான் அப்படியே கையை வைக்க, இப்போ உடனே நம்ம சின்னம் மூஞ்சிக்காக விட்டுறேன், இல்லைன்னா அவனுக்கு இருக்கிற ஆட்டிடியூட்க்கு அடுத்து அவனுக்கு வம்சாவளியே இல்லாத மாதிரி பண்ணிவிடுவான் பார்த்துக்கோ. ஐயோ என்ன என் வாழ்க்கைக்கு கூட வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்லவும் நம்ம ஜேஹோப் அப்படியே சிரிக்கிறாரு. நம்ம ஜேஹோப் சிரிக்கிறத பார்த்து நம்ம ஜிமினும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிச்சிட. இப்போ எல்லோரும் அப்படியே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாங்கடா. இப்போ ரூமில் பெட்டு மேலே தான் காட்டுறாங்க. டைம் ஒரு 2 o'clock போல் இருக்கும். எல்லாருக்கும் போர் அடிக்குது, ரொம்ப போர் அடிக்குது. எவ்வளோ நேரம் தான் ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கிறது. அப்படியே எல்லாருமே போர் அடிக்க ஆரம்பிக்க இப்போ உடனே நம்ம டே அந்த பெட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு, ஐயோ நான் என்னடா பண்ணுறது, யாருக்கு இந்த மாதிரி சோதனைலாம் வரும் சொல்லு, லவ் பண்ணுற பையன் பக்கத்தில் இருக்கான், பத்தாததுக்கு கசன் வேறு, போயிட்டு ஒரு வார்த்தை பேச முடியல, ச்சே எனக்கு இப்படிலாம் போர் அடிச்சிருக்குமா, அவன்கிட்ட நான் போயிட்டு லவ்வை சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு வார்த்தையை விட இப்போ உடனே நம்ம ஜிமின் டபக்குன்னு ஏச்சு உட்காந்து, என்ன சொன்ன, இல்லை அது இல்லை சொல்லு, இப்போது என்ன சொன்ன, இல்லைடா தப்பாக எடுத்துக்காதீங்க, அவன்கிட்ட நான் லவ்வை சொல்லி நேரம் அவன்கிட்ட செட் ஆகிருந்தேன்னா நான் இங்கே போர் அடித்து போய் இப்படி உட்காந்துருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, அதை சொன்னேன்டா. எக்ஸாக்ட்லி, எல்லாருக்கும் போர் அடிக்குது, ஏன் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொன்னதும் எல்லாருமே எந்திச்சு உட்காந்துக்கிறாங்க. இப்போ உடனே நம்ம என்ன நீ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண போகிற இப்போது, அதான் நம்ம டேவுடைய வாழ்க்கை இருக்கே அப்படின்னு சொன்னதும் இப்போ உடனே நம்ம டே நெஞ்சு மேலே கை வச்சுட்டு, அடியாத்தி எதுக்கடா என் வாழ்க்கைக்கு வர, அதுவே ஏதோ ஒரு போக்கில் போயிட்டுருக்கு, டேய் உன் வாழ்க்கையில் விளையாட போகிறோம், இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்க போகிறோம், விளக்கேற்ற போறியா, ஆமாம் ஓகே, ஃப்ரம் டுடே மணி என்ன 2:30, இந்த 2:30லேருந்து நம்ம டேவை பக்கத்து ரூமில் இருக்க ஜங்குக் கூட சேர்த்து வைக்கிற மிஷின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லவும் எல்லாரும் ஒரு மாதிரி திருன்னு மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. இப்போ உடனே நம்ம ஜேஹோப் தான், ஏய் இப்போ என்னடா சொல்ல வர, இல்லை போர் அடிக்குது நம்மளுக்கு, நம்ம ஏன் இவனை சேர்த்து வைக்கிற வேலையை பார்க்கக்கூடாது, நம்ம ஃப்ரெண்டு தானே, பாவம் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு சொல்ல இப்போ உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இப்போ நம்ம டே ஜிமின் உண்மையிலேயே நீ பண்ண ப்ராமிஸை காப்பாற்றுவியாடா, ப்ராமிஸ் பண்ணது ஞாபகம் இல்லை, காப்பாற்றுறேன், உண்மையாக எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம்டா, நீ மட்டும்தான் சொல்கிற இவங்களாம் அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம சின்னம், சரி இன்னும் 1 week இங்கே வெட்டியே தானே இருக்க போகிறோம், ஓகே அந்த 1 weekக்குள்ளே அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கான்னு பார்த்து ஒன்று அவன் கூட சேர்த்து வைக்க பார்க்கலாம், எனக்கு நம்பிக்கை இருக்குது அவனுக்கு கண்டிப்பாக என் மேலே ஃபீலிங்ஸ் வரும்னு, அவனும் சொல்லிட்டு இருக்கானே, பரவாயில்ல வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அப்படி பேசிகிட்ருக்க இப்போ உடனே நம்ம ஓகே ஃபைன், எல்லோரும் சூப்பராக சேர்த்து வைக்கலான்னு பிளான் போட்டிங்க, பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையை விரிச்சிட்டு கேட்க இப்போ எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு ஜிமின் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜிமினை காட்ட இப்போ ஒன்று நம்ம ஜிமினை அதானே பார்த்தேன், எங்கடா சுற்றி நம்மக்கிட்ட வருவானுங்களே பறக்கானுமேன்னு பார்த்தா வந்துட்டிங்களா, டேய் நீ தான் காதல் மன்னதாச்சேடா, சூப்பராக ஃப்ளட் பண்ணுவ, இதெல்லாம் உனக்கு சொல்லியா கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஜின்னு ஒரு பிட்டை போட நம்ம ஜிமின் தான் சரி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஐடியா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. டைம் ஸ்கிப் ஆகுது, நம்ம ஜிமின் ஏஞ்சி அப்படி நடக்கிறாரு இப்படி நடக்கிறாரு, எல்லோரும் நம்ம ஜிமினை பார்க்குறாங்க, அவங்களும் யோசிக்க ட்ரை பண்ணுறாங்க, பட் ஆனால் ஒரு ஐடியாவும் வந்த மாதிரி தோணலை, ஏன்னா நம்ம ஜங்குக் வந்து சாஃப்ட் டைப் கிடையாது, கொஞ்சம் ரூட் அண்ட் ரகடாக தான் இருப்பார், அவர்கிட்ட எப்படியும் எமோஷ்னலாக கொண்டு போக முடியாது, சரி
ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ஆக்சிடெண்ட்டில் அவர் மூஞ்சால் அடைச்ச மாதிரி எதுவுமே பேசிடக்கூடாது அப்படின்ட்டு ஒவ்வொரு பிளானிங்கும் வந்து போட்டாலும் அது அவருடைய கேரக்டரோடு ஒத்து போகும்போது ரொம்பவும் மொக்கையாயிடுது. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் ஃபைனலி இப்போ யோசிக்கிறது, டேய் நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது, இது இல்லை இப்போது இந்த விஷயம் வந்து சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நைட் டைமில் யாருக்கும் பொய் பேச வராது. அப்படியா? ஆமாம். மிட் நைட்டில் தனியாக யாராவது ஒரு பர்சன் கூட நம்ம பேசினோன்னா அந்த பர்சன் அந்த மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே ஓப்பனாக சொல்லுவாங்க. அவங்களால எதையுமே மறைக்க முடியாது. ஸோ நீ ஏன் ஜங்குக்கு நைட்டு பேசக்கூடாது? எப்படிரா, வீட்டில் எல்லோரும் இருக்காங்க, பத்தாததுக்கு அவன் கூட அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான், எப்படி நான் போயிட்டு பேச முடியும் சொல்லு? கரெக்டு தான். டெக்ஸ்ட் பண்ண. டெக்ஸ்டா? நைட்டா? ஆமாம். அவன் பார்க்க மாட்டான். நீ நினச்சிட்ருக்க, அவனுடைய லாஸ்ட் சீன் எடுத்து பாரு அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம டேவும் வந்து மொபைல் எடுத்து நம்ம ஜங்குக்கூடைய லாஸ்ட் சீன் போயிட்டு பார்க்குறாரு. அவருடைய சேட்டில் போயிட்டு பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து லாஸ்ட்டாக ஆஃப்லைன் போயிருக்கிறது மிட் நைட் 2 o'clock. அப்படி அந்த டைமில் இவன் ஆன்லைன்லேருந்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து நல்லா யோசிக்கிறாரு. இப்போ உடனே நம்ம டேய் அவன் கண்டிப்பாக நைட்டு லேட்டாக தான் தூங்குவான்னு எப்படிடா இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிற? டேய் வயசு பசங்களே இப்படி தான்டா, நைட் அவனுக்கு தூக்கம் வராது. ஜிமின் இருந்தாலும் இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலடா. அதெல்லாம் சரிப்பட்டு வரும், நீ ட்ரை பண்ண. இன்றைக்கி ஆன்லைனில் இருந்தானா பேசு, இல்லைன்னு வைங்க வேறு பிளானை போடலாம் அப்படின்றியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே இவங்க எல்லோரும் அப்படியே உட்காந்துட்டு மற்றதை பற்றிலாம் பேச ஆரம்பிக்கா. டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜிமின் சொன்ன மாதிரி மிட் நைட் ஆகுது. எல்லாருமே தூங்கிடுறாங்க. பட் ஆனால் நம்ம தூங்கலை. நம்ம ஜங்குக்கூடைய சேட்டையே தான் பார்த்துட்ருக்காரு. சேட்டில் பார்த்தா மேலே வந்து ஆன்லைனில் காட்டுது நம்ம ஜங்குக்குது. இப்போ போய் பேசலாமா வேணாமா, பேசலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் உட்காந்து யோசிக்கிறாரு. சரி போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மணி ஒரு 12:15 மாதிரி இருக்குது. போயிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை போடுறாரு, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்து ரூமில் இருக்க நம்ம ஜங்குக்கு வந்து ஃபோனில் பார்த்து ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருந்தவர் டக்குன்னு மேலே வர நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம டேவுடைய சேட் பாக்ஸுக்கு வந்து அந்த மெசேஜை பார்க்குறாரு. நம்ம டேக்கு வந்து மெசேஜ் பார்த்தா மாதிரி இந்த பக்கம் காட்டுது, பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அந்த சைடில் இந்த நைட்டில் தூங்காமல் எது என் கூட டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கேட்க, அதுக்கு நம்ம டேக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ ஒரே வார்த்தையாக தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட. இப்போ அதுக்கு நம்ம ஜங்குக் அந்த மெசேஜை பார்த்துட்டு, தூக்கம் வரலன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களாம் தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஜங்குக்கு நீ மட்டும் தான் முழிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்குறாரு. இப்போ உடனே நம்ம டேவும் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு ஆமாம் நான் மட்டும்தான் முழிச்சிருக்கேன், எல்லாருமே தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை போட. இப்போ உடனே அதுக்கு நம்ம ஜங்குக் கொஞ்ச நேரம் அந்த மெசேஜை பார்த்துட்டு எதுவுமே ரிப்ளை பண்ணவே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து, ஓ அப்படியா, சரி சீக்கிரமாக தூங்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை போட. இப்போ உடனே நம்ம ஐயோ இவனை இப்படி விடக்கூடாது, எதுனா பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு, இல்லை எனக்கு தூக்கம் வரல, நான் மொட்டை மாடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை போடுறாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு, என்ன மொட்டை மாடிக்கு போகிறேன்னு சொல்கிறான், இப்போ மொட்டை மாடிக்கு போய்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே இருந்து யோசிக்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேக்கிட்ட இருந்து அடுத்து எந்த டெக்ஸ்ட்டும் வரல. நம்ம ஜங்குக்கு எதுவுமே டெக்ஸ்ட் பண்ணலை. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ஐயோ மெசேஜ் வர இப்படி போட்டோமே, நேரம் மேலே போய்ட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பாட்டுன்னு கொடுக்கணுன்னு ஏஞ்சி பொறுமையாக சவுண்டு போடாமல் அப்படியே மொட்டை மாடிக்கு போயிடுறாரு. மொட்டை மாடிக்கு போகிறோன்னா மேலே படிக்கிட்டு ஏறினதுக்கப்புறமேட்டு அங்கே உள்ள ஒரு கேட் ஒன்று ஓப்பன் பண்ணணும்டா. அந்த கேட் சவுண்டு கீழே ரூமில் இருக்கிற நம்ம ஜங்குக்கு வந்து கேட்டுருது. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிற நம்ம டே வந்து மொட்டை மாடிக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, சரி அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கேஷுவலாக அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியே வரலான்னு அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ண நம்ம யோகிக்கு வந்து சவுண்டு கேட்டு, ஏய் இந்த நைட்டில் எங்கடா போகிற? மச்சான் நான் மொட்டை மாடிக்கு போகிறேன், கொஞ்சம் புழுக்கமாக இருக்குது,
நீ தூங்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பாட்டுன்னு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டுறாரு. பொறுமையாக ரூம் டோரை சாத்திட்டு அப்படியே அந்த படிக்கட்டில் ஏற பார்த்தா நம்ம டீ வந்து மொட்டை மாடியில் அந்த செவுத்தோரமாக அப்படியே கீழே அமைதியாக உட்காந்துட்டு அந்த சில்லுன்னு இருக்கிற ஏரை வந்து அப்படியே சுவாசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக மேலே ஏறி வராரு. நம்ம டீ உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட அப்படியே பெருசாக எதுவும் காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கை காலெல்லாம் உதறிட்டு ஒரு மாதிரி அப்படியே இருமிக்கிட்டே மேலே வராரு. நம்ம ஜங்குக்கை பார்த்ததும் நம்ம டீ அப்படியே எழுந்திரிச்சு நிற்கா. இப்போ நம்ம ஜங்குக் தான், என்னாச்சு நைட்லாம் தூக்கம் வரல உனக்கு? இல்லை, தெரியல. நான் வழக்கமாக சீக்கிரமாக தூங்கிடுவேன். எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. என்னாச்சு, எதனா ப்ராப்ளமா? இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓ, என்ன பண்ணுற? இல்லை, என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். ஸ்கூல் தான் முடிக்க போகிறேன். ஓ, நீங்கள்? நான் 3rd year. ஓ, காலேஜ்லாம் எப்படி போகுது? நாட் பேட், ஓரளவு நல்லா போகுது. ஓ, எதுக்கு நின்றுட்டுருக்கீங்க? இப்படி வந்து உட்காந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே லைட்டாக ஒரு பிட்டை போட நம்ம ஜங்குக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை காலெலாம் அப்படியே உதறிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து உட்கார்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேக்கு பக்கத்தில் அந்த செவுத்தில் அப்படியே சாஞ்சா மாதிரி உட்காந்துக்கிறாரு. நம்ம டேவும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜங்குக்கை ஃபேஸ் பண்ண மாதிரி செப்பலங்கால் போட்டு உட்கார்றாரு. பட் இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரும் வந்து செவுத்து மேலே அப்படியே சாஞ்சா மாதிரி உட்காந்துக்கா. இப்போ நம்ம ஜங்குக் தான், உனக்கு எப்படி ஸ்கூல்லாம் போகுது? போகுது. ஸ்கூல் லைஃப் முடிய போகுதுன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. புரியுது, எனக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. ஓ, இவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம். ஓ, இப்போது வெக்கேஷனுக்காக அவங்க கூட அப்படியே வெளியே போகலான்னு ட்ரை பண்ணாங்க. பட் நான் ஊருக்கு கூப்பிட்டேன்னு எல்லோரும் அப்படியே சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஓ, நான் வருவேன்னு உங்ககிட்ட சொல்லலையா? அம்மா சொல்லலை. சாரி. எதுக்கு? இல்லை, நீங்கள் வரப்போ தெரியாமல் உங்கள் மேலே ஈர துணியோடு வந்து இடிச்சிட்டேன். அது அது ஒன்றும் இல்லை, விட. சிரிக்கிறீங்க? இல்லை, நீ விளையாடிட்டுருக்கிறத வரும்போது பார்த்துட்டு தான் வந்தேன். நானும் கொஞ்சம் கவனிச்சிருக்கணும். சாரி. இல்லை இல்லை, நீங்கள் எதுக்கு சாரிலாம் சொல்கிறீங்க? இது ஃபர்ஸ்ட் டைமில் இல்லை, இந்த மாதிரி உட்காந்து பேசுகிறது இது ஃபர்ஸ்ட் டைமில்? ஆமாம். அவங்க கூட ஒருத்தர் நல்லா க்ளோஸாக இருக்கானே, உண்மையிலேயே உன் ஃப்ரெண்டா? யாரை சொல்கிறீங்க? அதான் கொஞ்சம் அவனோட ஹைட்டு கம்மியா. ஐயோ, அவன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜிமின். ஓ, அதனால தான் க்ளோஸாக இருக்கானோ? இல்லை, அப்படி கிடையாது. அவன் அவன் எப்போவுமே அப்படி தான், சும்மா அடித்து விளையாடுறது. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது தான் அவங்க மேலே இடிச்சிட்டேன். இருந்தாலும் மேலே கை வைக்கிறது, தண்ணி ஊற்றுறதெல்லாம் கொஞ்சம் ஓவர். இல்லை, அவன் என்கிட்ட மட்டும்தான் அப்படி இருப்பான், வேறு யாருக்கிட்டையும் அப்படி இருக்க மாட்டான். அதுதான் ப்ராப்ளம். இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாருக்கிட்டேயும் அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தட்ட மட்டும் அப்படி இருந்தால் தான் அந்த ஃப்ரெண்டுன்ற ஃபீலிங் வேறு எங்கேயாவது போகும். ஐயோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அவன் ரொம்ப நல்ல பையன். அவன் என்கிட்ட மட்டும்தான் அப்படி இருப்பான்னா என்கிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான், அவ்வளோதான். மற்றபடி பேட் இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது. ஓ, ஃப்ரெண்டை தாண்டின ஃபீலிங்ஸ் பேட் இன்டென்ஷனா? இல்லை, புரியல.
ஃப்ரெண்டை தாண்டினா பேட் இன்டென்ஷன்னா நீ எது சொல்கிற? இல்லை, ஃப்ரெண்டை தாண்டி பேட் இன்டென்ஷன்னு சொல்லும்போது அது நான் நீங்கள் ஜெமினினை லவ் பண்ணுறான்னு நினச்சிட்ருக்கீங்களோன்னு அப்படி சொன்னேன். ஓ, அப்போது லவ் அப்படின்ற ஒரு ஃபீல் பேட் இன்டென்ஷனா? நான் அப்படி சொல்ல வரல. அப்போ அது ஒரு குட் இன்டென்ஷன். உனக்கு என் மேலே என்ன மாதிரி இன்டென்ஷன் இருக்குது? உனக்கு என் மேலே எந்த மாதிரி இன்டென்ஷன்? இன்டென்ஷன் எனக்கு சரியாக சொல்ல தெரியலையே. நான் உங்ககிட்ட இப்போ தானே பழக ஆரம்பிச்சிருக்கேன். ஆ, சரி, ஆன்லைனில் நான் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் சும்மா சேட்டுக்கு வந்தேன், நீங்கள் ஆன்லைனில் இருந்த மாதிரி காட்டுச்சு, அதான் டெக்ஸ்ட் பண்ணேன். உனக்கு எப்படி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணணுன்னு தோணுச்சு? நேற்று கூட தான் நான் 2 மணி வரைக்கும் முடிச்சிருந்தேன். நீங்கள் ஏன் நைட்லாம் தூங்க மாட்டீங்க? தூக்கம் வராது. எப்போவுமே வா? இல்லை, இங்கே வந்ததுலேருந்து வரல. ஏன், புது இடம்ன்றதுனாலையா? அப்புறம் ஒரு விஷயம் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. எனக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்குது. நான் ஒன்று நினச்சேன்னா அதை செய்யணும், செய்யலைன்னா செய்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்ய வேண்டியதானே? செஞ்சுட்டு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக தூங்கலாம்ல? கரெக்டு தான், ஆனால் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். ஓ, அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் அமைதியாக இப்போ ஒன்றே நம்ம டிவி தான் காட்டுறாங்க. அப்படியே செவுத்தில் சாஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சு நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டர் மேலே படுத்து கண்ணை மூடுறாரு. அப்படியே அவருக்கு தூக்கமும் வந்துடுது. நம்ம அப்படியே பொறுமையாக நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டர் மேலேயே படுத்து தூங்க ஆரம்பிக்க நம்ம ஜங்குக்கு தெரிஞ்சும் வேணும்ட்டே வந்து ஒரு இன்ச்சு கூட அசையாமல் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் நல்லா நம்ம தூங்குறத கவனிச்சிட்டு பொறுமையாக நம்ம உடைய ஃபேஸை லைட்டாக அப்படியே ரைஸ் பண்ணி அந்த வாலில் அப்படியே லைட்டாக சாய்ச்சி வச்சுட்டு பொறுமையாக எழுந்திரிச்சு நம்ம அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு இறங்கி போகிறாரு. போகிறப்போ நம்ம காட்டுறாங்க. அவருடைய கைகள் அழகாக நம்ம ஜங்குக்குடைய நெக்கை சுற்றி அழகாக அப்படியே ரேப் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம கூப்பிட்டு போயிட்டு அப்படியே அவருடைய ரூம் பெட்லேயே வந்து அமைதியாக படுக்க வச்சுட்டு இவர் அவருடைய ரூமுக்கு வந்துடா. விடியுது, நம்ம தான் காட்டுறாங்க. அவர் அப்படியே பெட்டில் இருந்து எழுந்திக்கிறாரு. எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. பெட்டில் இருந்து எழுந்திரிச்சதும் அவருக்கு ஒன்றும் புரியல. நைட்டு தூங்கிட்டு இருந்தது மேலே தானே போனேன் நான், இங்கே எப்படி வந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக யோசிக்க அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் நம்ம ஜங்குக்கு வந்தது, பேசினது. ஒரு வேளை அவர் தான் கீழே தூக்கிட்டு வந்திருப்பாரு அப்படின்றதுல இருந்த எல்லாத்தையுமே அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறாரு. நம்ம ஜிமின்கிட்டேயும் ஜின்னுக்கிட்டேயும் கூட இந்த விஷயத்த ஷேர் பண்ணால் அவங்களுக்குள்ள இது ஒரு குட் இன்டென்ஷன் வந்துருச்சு, ஒரு க்ரீன் சிக்னல் காட்டிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் அவங்களுக்குள்ளே போக இப்போ உடனே டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லோரும் அவங்கவுங்க வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. நம்ம உடைய அம்மா தான் நம்ம ஜேஹோப் கிட்ட கையில் ஒரு லிஸ்ட்டை கொடுத்து ஒரு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சரி போய் வாங்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடைய அம்மாட்டேருந்து அந்த லிஸ்ட்டு பேக் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியே போக நம்ம ஜேஹோப் வந்து அவர் பாட்டு அப்படி நடந்து போயிட்டுருக்காரு. பக்கத்தில் தான் சூப்பர் மார்க்கெட். ஸோ அவர் பாட்டு நடந்து போயிட்டுருக்கா. இப்போ அப்படியே அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து வெளியே நம்ம ஜங்குக்கும் நம்ம யூங்கியும் அப்படியே நடந்து வரதை பார்க்குறாரு. இவங்க 2 பேரையும் பார்த்ததும் நம்ம ஜேஹோப் தான் ஐயோ ராமா நம்மக்கிட்ட எதுவும் பேசிடக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி அப்படியே அவர் மனசுக்குள்ளே அப்படி நினச்சிட்டு அவர் பாட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போக இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் ஏய் இல்லை என்ன நீ டேவோட ஃப்ரெண்டு தானே? ஆமாம், அவன் பேர் ஜேஹோப்.
சேஹோ. ஆமாம், உன் ஃப்ரெண்டு நைட்லாம் தூங்க மாட்டானே, கவனிக்க மாட்டியா நீ? இல்லையே, எங்கள் கூட சேர்ந்து தான் படுத்தான். ஓ, அப்போ நைட்டு கூட என் கூட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தது நான் ஆவியா? உங்கள் கூட வந்து பேசிகிட்டு இருந்தானா? ஆமாம், நானும் அவனும் நேற்று மொட்டை மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே தூங்கிட்டான். நான் தான் தூக்கிட்டு வந்து கீழே போட்டேன். நல்லா புழக்க தூங்கிட்டு இருக்கீங்க. ஆ, ஒருத்தனை காணுமே, தூங்கிட்டு இருந்தவன் பக்கத்தில் எங்கே போனான், என்னாச்சு ஏதாச்சு? ஒரு கேரிங் இருக்கா? உங்களை நம்பி தானே அவனை அங்கே அனுப்புறது. பக்கத்தில் இருக்கும் போதே ஒன்றும் பார்க்க மாட்டேறீங்க, அங்கே எப்படி அவனை பார்த்துக்கிறீங்க? இங்கே பாருங்கள், உங்களுக்கு அப்படி அவனை நல்லா பார்த்துக்கணும்னு தோணுச்சுன்னா அவனை நீங்களே வச்சுக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் அங்கே வந்து அவனை பார்த்துக்கோங்க. சும்மா பார்த்துக்கலன்னு என்ன போட்டு திட்டக்கூடாது. அவனை பார்த்துக்கிறதுக்கு என்ன பொத்து போட்டு வச்சுக்கிறாங்க. ஓ, இனிமேட்டு அவனை மட்டும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வெளியே சுற்றிப்பார். நாளைக்கு விடிகிறப்போ நீங்கள் இருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஹோப் கிட்ட நம்ம ஜஹோக் சொல்ல. இப்போ உடனே நம்ம ஜெஹோப் ஒரு மாதிரி பயந்துட்டு, ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம், இப்படி தேவையில்லாமல் கோவப்படுற மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. நேற்று வந்து உங்ககிட்ட உட்காந்து பேசினான்னு சொல்கிறீங்கல்ல, அது ஒன்றும் எதிர்ச்சியாக வந்ததும் கிடையாது. நைட்டு தூங்காமல் இருந்தது ஒன்றும் அவனுக்கு தூக்கம் வராமலேயும் கிடையாது. அப்புறம் அப்புறம் எப்படி? ஐயோ, இதை பாருங்கள் சார், நீங்கள் கோவப்படாதீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் டேக் எதுனா ஆகிடும்னு சொல்லிட்டு பயப்படுறீங்கன்ட்டு. இதை பார், நான் பயப்படல. அவன் என்னுடைய கசின். நான் ஜஸ்ட் கேரிங் தான் பண்ணுறேன். ஓ, கசின் தானே, எதுக்கு கேர் பண்ணுறீங்க? ஏய், புத்தி இருக்கா உனக்கு? அவன் என்னுடைய கசின். உங்களுடைய கசின் இவ்வளோ உரிமையாக சொல்கிறீங்க. அவங்களுக்கு அத்தை பையன் தானே? ஆமாம், இவ்வளோ உரிமையாக சொன்னால் தப்பாக எதுவும் எடுத்துக்க மாட்டாங்களா? அத்தை பையனும் தப்பாக எடுத்துக்கிறதுல என்ன சம்மந்தம் இருக்குது? ஐயோ, இந்த பாருங்கள், உங்ககிட்ட நான் சுற்றி வளர்ச்சிலாம் ஒன்றும் பேச விரும்பல. உங்ககிட்ட டேஃப் வந்து பேசினது ஒன்றும் அப்படியே எதிர்ச்சியாக நடந்ததுன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. அது எல்லாமே பிளான்டு. அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்னது? அது அது ஆமாம், அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அவன் ஏதோ 11 இயர்ஸில் இருந்தே உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கான். நாங்கள் இங்கே ஜஸ்ட் ஒரு வெக்கேஷனுக்காக தான் வந்திருந்தோம். நேற்றுக்கு எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சுது. சரி, இவனுடைய கதை என்னன்னு கேட்போன்னு பார்த்தா இவன் இந்த கதையை எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தான். சரி, ஃப்ரெண்டை அட்லீஸ்ட் லவ்வை கூட சேர்த்து வைக்கலன்னா ரொம்ப தப்பாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டோம். பட் அந்த பிளான் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து என்கிட்ட இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும் எனக்கு தெரியாது. இப்போது என்ன தான் சொல்ல வர, டேக் என்ன பிடிக்கும். ஆமாம், இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ என்கிட்ட சொன்னால் போயிட்டு அவங்ககிட்ட சொல்லுங்கள் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் அவர் பாட்டுன்னு கூலாக அவர் பாட்டுன்னு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே அப்படியே என்ட்ராக பக்கத்தில் நம்ம யுங்கி தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து சிரிக்கிறாரு. இப்போ வந்து நம்ம ஜங்குக்கை எதுக்கு சிரிக்கிறா? இல்லை, உன்னை காலேஜில் உள்ளவங்க தான் லவ் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். பார்த்தா கசின்ஸ்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்களே. நான் காலேஜில் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வரவங்ககிட்ட எதனா ரியாக்ட் பண்ணியிருக்கேனா? இல்லை, இவங்ககிட்டயும் அப்படி தான் போக போகிற கிடையாது. எனக்கும் அவனை பிடிக்கும். என்ன சொல்கிற? எனக்கும் அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வெளிக்காட்டுறதில்லை, அவ்வளோதான். அவனை என்னமோ அப்படியே வச்சு பார்த்து பழகிட்டேன். சரி, இவ்வளோ நாள் கசினாக இருந்துட்டு இப்படி வந்து ப்ரப்போஸ் பண்ணானா தப்பாக நினச்சிட்டோன்னு சொல்லிட்டு தான் நான் எதுவும் பேசாமல் இருந்தேன். இப்போ அவன் சைட்லேருந்தே பாசிட்டிவ் சைன் வருதுன்றப்போ நான் அதுக்காக இது பண்ணணும். அப்போது காலேஜில் வந்த லவ்வெல்லாம் ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் இவன் தான். எப்போதுல இருந்துடா நீ? அது போன வருஷம் வெக்கேஷனுக்கு வந்தப்போ. அடா பாவி, என்ன நான் லவ் பண்ணக்கூடாதா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சொல்லவே இல்லையே. அதுக்கு தான் அது வந்த ஃபீலிங் எனக்கே உண்மைதானான்னு தெரியல. இத்தனை நாள் பார்த்துருக்கேன், ஒன்றும் பெருசாக ஃபீல் ஆனதில்லை. அன்றைக்கி பார்த்தேன், ரொம்ப க்யூட்டாக இருந்தான், அழகாக இருந்தான். அவன் சிரித்ததெல்லாம் ரொம்ப மற்றவங்க சிரித்ததை விடவும் ஸ்பெசிஃபிக்காக அவன் மட்டும் என் கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சான். அவன் சிரிக்கிறப்போ அவனை பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் விளையாடிட்டுருக்கப்போ
அந்த சின்ன சின்ன விஷயமே அவனுக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்றத பார்க்குறப்போ இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு. தெரியல, என்னையும் அறியாமல் இதை பண்ணிட்டேன். அப்போது ஜங்குக்கு இன்னைக்கு நைட்டு என்ன இன்னைக்கு நைட்டு இழுக்கிற? ஒன்றும் இல்லைப்பா, நீ என்ன நினைக்கிறேன் புரியுது, சொல்லுவேன் எப்போ டைம் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பார்ட்னர் நம்ம யோங்கியோட அப்படியே சேர்ந்து நடக்க ஆரம்பிக்க, இப்போ உடனே நம்ம யோங்கி திரும்பியும் எப்படா சொல்வா தெரில, அதான் அவன் இறங்கி வந்துட்டான்ல, சொன்னாதான் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். சொல்லலாம் அதுக்குலாம் டைம் இருக்குது, அவன் ஸ்கூல் தானே படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல இப்போ உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கி வந்து புரிஞ்சுக்கிறாரு, இவன் ஸ்கூல் பையன் அப்படின்றனால தான் இவன் அமைதியாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது, அப்படியே நாட்கள் கடக்குது. வெக்கேஷன் முடிஞ்சு நம்ம எல்லாருமே வந்து திரும்பியும் அந்த ஹாஸ்டல் லைஃப்க்கு வந்து திரும்பி ரிட்டர்ன் ஆகணும். இவங்க பாட்டுக்கிட்டு எல்லாருமே அவங்களுடைய துணி எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்காக ரெடி ஆகுறாங்க. ஈவினிங் டைம், இது ஒரு 5 o'clock மாதிரி இருக்குது. எல்லாருமே ட்ரெஸ் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டே அப்படியே மூஞ்சி நல்லா தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. என்னன்னு கேட்டால் நம்ம டே, இந்த 1 வீக்கில் அவனை என் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னீங்க ஜிமின், நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண, ஆனால் எதுவுமே நடக்கலைல்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜேஹோப்க்கு அல்ல, ஐயோ நம்ம வேற வளரிட்டு வந்துட்டோமே, இன்னும் ஒரு 2 மணி நேரம் தாக்கு பிடிச்சா போதும், அப்படியே இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம், ஐயோ எந்த தடங்களும் நடந்துடக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவர் பாட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காரு. என்னென்னா நம்ம ஜேஹோப் வந்து நம்ம ஜங்குக்கிட்ட வளர்ன எந்த விஷயத்தையுமே வந்து நான் வளரிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட வந்து சொல்லவே இல்லை. அவர் பாட்டுன்னு அதை ஃபுல்லாக அப்படியே ஹைட் பண்ணிவிட்டு அவருடைய டே டு டே ரொட்டீன்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது, இருட்டிடுது, 7 மணிக்கு ட்ரெயின். இவங்க எல்லாருமே ஒரு 6:30 போல் அப்படி லக்கேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கேபுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கேப் வந்துடுது. நம்ம ஜங்குக் வந்து அவங்களுடைய லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்து வெளியே வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. எல்லோருடைய லக்கேஜும் வெளியே போயிடுது. கடைசியாக நம்ம டேவுடைய லக்கேஜ் தான் ஒன்று மட்டும் வெளியே இருக்குது. இப்போ நம்ம டே தான் ஜங்குக்கை பார்த்து, நான் கிளம்புறேன், ஓகே பார்த்து போ, நல்லா படி, நீங்களும் சேஃபாக இருங்க, நான் இருந்துப்பேன், என்னை பற்றி யோசிக்காத. யோசிக்காம ஓகே, நான் பத்திரமா இருப்பேன், ஓகே, கேப் வந்துச்சு பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கை காட்ட, இப்போ உடனே நம்ம டே சரி லக்கேஜ் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லக்கேஜை எடுத்து வச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னு எல்லாருமே வந்து அப்படியே அந்த கேபில் வந்து ஏறிடா. இப்போ நம்ம டே தான் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லாரையும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஒரு குட் பை சொல்கிறாரு. ஏன்னா இதுக்கப்புறமேட்டு ஒரு 6 month கழிச்சு தான் நம்ம டே வந்து ரிட்டர்ன் ஆவார் ஊருக்கு. இப்போ எல்லாருக்கும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது ஃபைனலி நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கை ஹக் பண்ணலான்னு போகிறாரு. பட் ஆனால் அது பண்ண முடியாது இல்லையா. ஸோ அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டு, நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன் ஜங்குக், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வந்து நம்ம டேவை கிட்ட இழுத்து டைட்டாக ஒரு ஹக் பண்ணுறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஜிமின் எல்லாருமே அந்த கார் ஜன்னல் வழியாக நம்ம ஜின்னெல்லாம் கூப்பிட்டு டே அங்கே போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை காட்டி விட பார்த்தா நம்ம டே வந்து சும்மா தான் இருக்கார். பட் நம்ம ஜங்குக்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு, எதுக்கு சோகமாக இருக்கா? ஒன்றும் இல்லை. உண்மையாவா? சரி, ஐ லவ் யூ. பார்த்து பத்திரமா ஒழுங்கா படி, சேஃபாக இரு, நான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணுவேன், ஓகே? இல்லை, ஐ லவ் யூ. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், எனக்கு எல்லாம் தெரியும், இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை. கேப் வெயிட் பண்ணுது, எல்லோரும் இருக்காங்க, புரிஞ்சுக்கோ, போ.
இல்லை ஜங்குக். எதுவும் பேசாத, அப்புறமாயிட்டு பேசிக்கலாம். ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோ, எனக்கு ஒன்று பிடிக்கும். எனக்கு ஒன்று பிடிக்காதுன்னு நினைக்காத. உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். பக்கத்துலேயே அத்தை இருக்காங்க. எதுவும் பேச வேண்டாம், அமைதியாக போ. இப்போ நான் ஹக் பண்ணதுக்கு எதுனா நினைப்பாங்க, இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ போ, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸில் இது எல்லாத்தையுமே நம்மகிட்டே காதில் அப்படியே ஊதிட்டு அப்படியே 2 தட்டு தட்டுறாரு நம்மகிட்டே அப்படியே முதுகில். போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமுச்சு விட, இப்போ உடனே அவரும் அப்படியே திணறி போயிட்டு அப்படியே பாய் சொல்லிட்டு ஒரு ஸ்மைலோட, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹாப்பினஸோட அவர் பாட்டுன்னு அப்படியே நடந்து கேப்குள்ளே ஏறுறாரு. காருக்குள்ளே ஏறினதுமே அங்கே இருக்கவங்க எல்லாரும் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு கேட்க, நம்மகிட்டே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமேட்டு தான் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அப்படி அப்படியே நம்ம ஜங்குக் பின்னாடி நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கார் ரொம்ப விலகி போக நம்ம டேக் ஒரு மாதிரி ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்ட்டையுமே இந்த மாதிரி என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான், என் காதில் சொன்னான் தெரியுமா, அவனுக்கு என்னை ரொம்ப பிடிக்குமா, நான் அவனை பற்றி திங்க் பண்ணக்கூடாதா, அடுத்த தடவை வரும்போது அவன் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்ல, இப்போ அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ், அப்படியே ஃப்ரெண்டு கமிட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியெல்லாம் நம்ம டே வந்து அப்படியே நம்ம ஜங்குக் பற்றியே திங்க் பண்ணிகிட்ருக்கா. அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. டக்குன்னு ஃபோன் எடுத்து ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மெசேஜ் போட, நம்ம ஜங்குக் இங்கே வந்து அப்படியே ரோட்லேருந்து வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறாரு. மெசேஜ் வருது. அதை பார்த்ததும் அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹக் பண்ணுற ஒரு எமோஜியை போட்டு அனுப்புகிறாரு. நம்ம ஜங்குக் ரொம்ப மெச்சூராக நம்ம டேவுடைய ஸ்டடீஸ் கிட்டே இருந்தால் டிஸ்டர்ப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவன் போகிறப்போ ரொம்ப அப்செட்டாக போகக்கூடாதுன்னோ அவருக்கு என்ன தோணுதோ அது சொல்லியிருக்காரு. பட் டேக் அது ஹைப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அனுப்பியிருக்காரு. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக எப்படியோ ஜங்குக் நம்மளுக்கு தான் அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில்னஸோட அந்த ஊரை விட்டு அப்படியே கிளம்புறாரு. அவருடைய ஸ்டடீஸ்க்காக அந்த இடத்துக்கு, அது சியோலுக்கு திரும்புகிறாரு. ஓகேடா, நான் இதை எங்கேயே முடிக்கிறேன். இதுக்கு ஸ்பெஷல் பார்ட் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் கூடிய சீக்கிரமே அதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் போகிறேன். எல்லோரும் சேஃபாக இருங்க. அண்ட் ஐ லவ் யூ ஆல். ஓகே, பாய் பாய். see you again in the next part. எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.